கம்மியான சேலரி வாங்குறவங்க எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீட்டுக்கு தேவையான கிராசரி லிஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். என்னென்ன தேவையானதெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். தேவைப்படுற கிராசரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நான் சொல்லிட்டேன். இதில் எதுவும் சொல்லலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இது கேட்டதில் சேமித்து வச்சுக்கணும். ஸோ அந்த கோல்டு இருந்தனால தான் நாங்கள் வீடு வாங்கினோம். அந்த வீடு இருந்தனால தான் அந்த வீட்டுக்கு லோன் போட்டு இன்னொரு எங்களோட வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும். ஸோ பேஸாக இருந்தது எங்களுக்கு கோல்டு. அதனால கோல்டு சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குறைஞ்ச சேலரியில் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பளம் கம்மியாக வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போதே உங்களோட செலவுகளை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். ஸோ சம்பளம் நிறைய வாங்கினாலும் அந்த இஎம்ஐ பே பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க சம்பளம் நிறைய வாங்குறவங்க. பட் அது கம்மியாக வாங்குறவங்களுக்கும் அது ஈக்குவலாக பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கான சேலரி கூட இருக்கும்போது அவங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு மாதம் மாதம் பே பண்ணும்போது சேவிங்ஸ் பண்ணிவிட்டு இஎம்ஐ பே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் சேலரி கம்மியாக வாங்குறவங்க இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ளேயே போகாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இஎம்ஐ தான். எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் சம்பளம் கம்மியாக வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை அதிகமாக வாங்குறவங்களா இருக்கட்டும், 2 பேர் வீட்லேயுமே ஈக்குவலாக இஎம்ஐ போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு இஎம்ஐ இருக்குன்னா அந்த இஎம்ஐ முடிஞ்ச உடனே அடுத்த இஎம்ஐக்கு போயிடுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இஎம்ஐயை பே பண்ணுறோம் சேலரி வந்த உடனே. அப்புறம் செலவுகளை பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாயிடும். அதில் சேவிங்ஸுங்கிற ஒரு விஷயமே வர மாட்டேங்குது. ஸோ அதனால் கம்மியான சம்பளம் வாங்குறவங்க இந்த இஎம்ஐயில் பொருள் வாங்குறதை அவாய்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொருள் வாங்குறது ரொம்பவே நல்லது. அது கம்மியான சேலரியாக இருந்தாலும் அதிகமான சேலரியாக இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணி பொருள் வாங்கும்போது அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். மாதம் மாதம் பே பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. கண்டிப்பாக இஎம்ஐ பே பண்ணுறவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கள். மாதம் மாதம் அந்த டேட்டில் எடுத்துருவாங்க. கரெக்டாக ஒரு நாள் முன்ன பின்ன கூட ஆகக்கூடாது. 2ஆம் தேதினா 2ஆம் தேதியில் அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. அப்படி நம்ம அமௌண்ட்டு கட்டல அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட சிபில் குறைஞ்சிரும். திரும்ப நம்ம இஎம்ஐயில் எந்த பொருளுமே வாங்க முடியாத அளவு நமக்கு அமௌண்ட்டு கிடைக்காது. ஸோ அந்த ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது இஎம்ஐ பொறுத்தவரை. அது கரெக்ட் பேமெண்ட்டாக இருக்கணும். ஸோ நமக்கு எமர்ஜென்சி கூட அந்த இது ஒரு மாதம் கட்டாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம மாதம் மாதம் கண்டிப்பாக இதை அடைச்சே ஆகணும். அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பில். இந்த எலக்ட்ரிக் பில்ஸ் 2 months பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் ரீசார்ஜ் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபோன் ரீசார்ஜுன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனோ நெட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் நம்ம கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே அனுப்புகிறாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. அவங்களோட அன்னைக்கு ஹோம்ஒர்க்கு, டைரியில் உள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்காக இதில் அனுப்புகிறாங்க. ஏதாச்சும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அனுப்புகிறாங்க. காம்படிஷன் எல்லாம் அனுப்புகிறாங்க. ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா அனுப்புகிறாங்க. ஸோ எல்லாமே இதில் தான் இருக்குது. மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ்மே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வெளியில் இருக்க கிளாஸஸ்லாம் போக முடியாது. ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால ஃபோன் ரீசார்ஜ் ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம். ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்கன்னா வீட்டில் யார் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் ரீசார்ஜ் தேவைப்படுது. ஸோ 2 பேருன்றப்போ ஒருத்தவங்க ஒர்க்குக்கு போகும்போது அவங்களுக்கும் அஃபீஷியலாக அவங்களோட ஃபைல்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், டாக்குமெண்ட் அனுப்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களோட வாட்ஸ்அப்புக்காக கண்டிப்பாக ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோன் ரீசார்ஜும் எலக்ட்ரிக் பில்லும் மஸ்ட்டு. அதே மாதிரி வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாடகை கட்டியே ஆகணும் மாதம் மாதம். கேபிள் ரீசார்ஜ் கேபிள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை டிடிஹெச். இந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் இது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதம் மாதம் அமௌண்ட்டு வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி கேஸ். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி. எங்களுக்கு 30 days, 25 days, 29 days இவ்வளோ தான் வரும் எங்களுக்கு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபேமிலியாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைய தான் இருக்குது, ரொம்பலாம் கேஸ் செலவாகாது அப்படின்றவங்களுக்கு 2 months வரும். ஸோ 2 months ஒருக்கா கேஸ்க்கு தேவைப்படும். பட் அந்த ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு 30 days தாங்க. 25, 24 எங்களுக்கெல்லாம் கேஸ் முடிஞ்சு போயிடும் ஒரு சிலிண்டரு. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மாதம் மாதம் நம்ம செலவு பண்ணக்கூடியது. இது ஃபிக்ஸடு. இதில் எந்த ஒரு மாற்றமும் நம்மளால் பண்ண முடியாது. இதில் சொல்யூஷனாக இதில் ரெண்ட் பே பண்ணாமல் நீங்கள் லீஸ்க்கு பிடிச்சிருக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதாவது சொந்த வீடு இல்லை, வாடகையில் இருக்கேன் அப்படின்னா வாடகை கொடுக்குறது கண்டிப்பாக ரிட்டன் வராத அமௌண்ட்டு. இதுவே ஒத்திக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் வரும். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒத்திக்கு இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைப்பேன். வாடகை கொடுக்குறது எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைவாக இருக்காது. நான் இதுவரை
வாடகை அந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் அக்காவே வந்துட்டு வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. சத்தம் போட்டு இப்போ வந்து ஒத்திக்கு பிடிச்சி தான் இருக்காங்க. அம்மா ஆரம்பத்துலேருந்து ஒத்திக்கு தான் இருந்திருக்காங்க, வாடகைக்கு இருந்தது கிடையாது. சொந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிராமத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து எஜுகேஷனுக்காக எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா வச்சு படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஒத்தி தான் அவங்களுக்கு செட் ஆகும், அக்கா அவங்களுக்கும் ஒத்தி தான் செட் ஆகும். ஸோ நீங்களும் வந்துட்டு வாடகை கொடுக்காம ஒத்தி கொடுக்கும்போது உண்மையிலே இது பெனிஃபிட்டான ஒரு விஷயமா மாறும். இதுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், அந்த கிராசரி, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, வெஜிடபிள், மில்க்கு, நான்வெஜ்ஜு, பெட்ரோல், ட்ராவல் இதெல்லாம் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். கிராசரி வாங்கும்போது முன்னும் பின்னும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தேவையை பொறுத்து வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, அந்த இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சீசனபிள் ஃப்ரூட்ஸாக வாங்கிக்கலாம். வெஜிடபிள் எடுத்தாலும் சீசனபிள் வெஜிடபிள்ஸாக வாங்கி நிறைய நம்ம சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க. ஸ்நாக்ஸாக இருந்துச்சுன்னா என்னை பொறுத்தவரை வீட்லேயே நிறைய ஸ்நாக்ஸ் நம்மளால் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். மில்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கூட வரும். இதுவே வந்துட்டு பசும்பால் வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்து ஊற்றுறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கும்போது அமௌண்ட் கம்மியாக இருக்கும். நான்வெஜ்ஜில் நீங்கள் கறியாக வாங்கும்போது கண்டிப்பாக அமௌண்ட்டு கூடவாக இருக்கும். இதுவே எலும்பு, தலைக்கறி, அடுத்து வந்து ஆட்டுக்கால், ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் கறியில் இருக்க சத்தை விட இதில் அதிகமான சத்து இருக்கும், அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி முட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுட்டு அதை ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வாங்குறத கூட நாட்டுக்கோழி வாங்கிக்கலாம். உங்களுக்கு கோழிக்கறி சாப்பிட்ணுன்னா நாட்டுக்கோழி, அதுவும் சந்தையில் போயிட்டு வாங்கிக்கோங்க. இங்கே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ரேட் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு கறியும் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், சின்ன கோழி தான் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் சந்தையில் போய் வாங்கினீங்கன்னா நல்லா பெரிய கோழியாக வெடை கோழியாக பார்த்து நல்லா பிடிச்சிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மீன் வாங்கிக்கலாம். மீனில் வந்துட்டு நிறைய மீன் வந்து காசு கூட இருக்கும், ஆனால் கம்மியான மீனில் அதிகமான சத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல், ட்ராவல், இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒர்க்குக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி இந்த ரொம்ப தூரம் வெளியில் போகிறது வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பஸ்ஸு, ட்ரெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருந்தாலும் ட்ரெயினே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற போது உங்களுக்கு பெட்ரோல் செலவு அதிகமாக வராது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். கிராசரியில் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே நான் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் கண்டிப்பாக அதிலேயே ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டில். ஸோ கிராசரியில் வந்து எந்தெந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எப்படின்னா, நான் இப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கேன், எந்தெந்த திங்ஸ் வாங்கணுன்றதே எனக்கு ஒரு ஐடியா கிடையாது அப்படின்னாங்க. ஸோ நான் அதை ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ திரும்பவும் அந்த கொஸ்டின்ஸ் வர்றதுனால நான் கிராசரி மட்டும் உங்களுக்கு அதை மட்டும் அப்படியே காட்டுறேன். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராசரியை பொறுத்தவரையும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் அண்டு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த அவுட்டிங் போகிறது, ஷாப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அன்வான்டான எக்ஸ்பென்ஸ் தான். நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம். இப்போது பர்த்டே வருதுன்றது எதிர்பார்த்துட்ருப்போம், அதுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். பட் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு பர்த்டேக்காக போயிட்டு கிட்ஸுக்கு எடுக்காமல் நமக்கு சேர்த்து எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணுறது என்னை பொறுத்தவரை தேவை இல்லை தான். பட் வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ், இந்த எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இதை நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. பட் இதுக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்தவரையும் எப்படி சேவிங்ஸ் முக்கியமோ, ஒரு கோல்டு சீட்டு போடுறோம், ஒரு ஏலச்சீட்டு போடுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி எமர்ஜென்சி சேவிங்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல் எடுத்து வச்சு சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி அதை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்குன்னு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ கரூர் வைஸ்யா பேங்க்கில் வந்துட்டு நான் வந்து ஒரு 6000 கிட்ட போட்டு வச்சுருக்கேன். எனக்கு தேவைப்படும் போது அந்த இதில் மட்டும் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேனோ அந்த அமௌண்ட்டை திரும்ப ரிப்பீட்டடாக போட்டுருவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எடுக்கிறப்ப அதுலேருந்து எடுத்துப்பேன். திரும்ப வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்கோம், ஒரு 2000 எடுத்துருக்கோமா, அந்த 2000 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவேன். ஒரு 100, 200, 500 அப்படி போட்டு 2000 சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் போட மாட்டேன். ஸோ 6000 அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும், அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த 6000 தவிர நான் எக்ஸ்ட்ராவும் போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீஸு, அதாவது ஃபீஸுன்னு சொல்ல முடியாது, இது ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஃபீஸுங்கிறது நமக்கு தெரியும், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறதை விட என்னை பொறுத்தவரையும் இந்த 1 இயர்க்கான ஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கட்டிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா பிள்ளைய வந்து திடீர்னு கேட்குங்க, அந்த டயத்தில் நம்ம கட்ட முடியாமல் இருக்கும், உடனே பிள்ளைகளை வெளியே நிப்பாட்டுவாங்க, இல்லைனா பிள்ளைகிட்டே நோட்டில் டைரியில் எழுதி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது காட்டிலும் 1 இயருக்கு மொத்த ஃபீஸையும் நம்ம கட்டிட்டோம்னா அடுத்து வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு, ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் கேட்பாங்க. ஸ்கூலில் வந்துட்டு இப்போ
இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே செலவு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க காம்படிஷனில் வந்துட்டு ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்குள்ளே ஆக்சசரிஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆனுவல் டே ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் அது ஓகே. அது போக வந்து இந்த காம்படிஷனில் வில்லிங்காக இருக்கவங்க மட்டும்தான் சேரணுன்னுவாங்க. அது என்னன்னு தெரில, என் 2 பொண்ணுகளும் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. நான் தடுக்கவும் முடியல. 2 பேருமே வந்துட்டு சேரணும் அப்படின்றப்போ 2 பேத்துக்கான செலவுகள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் இந்த செலவுகள். ஸோ இதுலேயும் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இந்த குரூப்பாக ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிற காம்படிஷன்லலாம் சேராமல் இருக்கலாம். பட் நம்ம பிள்ளைய வந்து நம்ம பேச்ச சில நேரம் கேட்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் என் பிள்ளைகளும் இந்த மாதிரி வந்து காம்படிஷனில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பட் அதில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸை பொறுத்தவரையும் கோல்டு சேவிங்ஸ் தான் மிகப்பெரிய சேவிங்ஸாக நான் நினப்பேன். ஸோ நீங்கள் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்கள் செலவு வந்து கடன் இருக்குது, வீட்டு செலவு இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 7,000 8,000 போச்சுனாலும் 2,000 கூட நீங்கள் நகை சீட்டு போட்டு வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு அதில் ஒரு பைசா கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. விற்கிற கோல்டு ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்தவரையும் யாரெல்லாம் சம்பளம் வாங்குறீங்களோ அவங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு. ஸோ உண்டியல் சேவிங்ஸுங்கிறது நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, கிடைக்கிற அமௌண்ட்டு ஒரு ₹5 கிடைக்குதா, ₹10 கிடைக்குதா, ₹20 கிடைக்குதோ, ஸோ சில்லறையாக எவ்வளோ கிடைக்குதோ அந்த மாதிரி எவ்வளோ கிடைக்குதோ அதை ஒரு சேவிங்ஸாக பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ உண்டியல் சேவிங்ஸ் சொல்கிறோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 5 தட்டுக்குள்ளே சேவ் பண்ணுறது, ஒரு பருப்பு டப்பாக்குள்ளே சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு அந்த காலத்துலேயும் இதை பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸும் கண்டிப்பாக வீட்டில் பண்ணலாம். ஸோ இது ஒரு சேவிங்ஸாக இருந்தாலும் கோல்டு சேவிங்ஸ் தான் மிகப்பெரிய சேவிங்ஸு. அடுத்த சீட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் கோல்டு சேவிங்ஸு மிகப்பெரிய சேவிங்ஸு. ஸோ அதை மட்டும் எப்பயுமே விட்டுறாதீங்க, அந்த சேவிங்ஸு மட்டும் கோல்டு. சீட்டு அடுத்து வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு, குடுக்குச்சீட்டு இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே பிடிப்பாங்க. ஸோ ₹1000 சீட்டாக இருக்கட்டும், ₹2000 சீட்டு அந்த மாதிரி பிடிப்பாங்க. அது உங்களுக்கு போட முடிஞ்சுன்னா உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி. ஸோ இந்த எல்ஐசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுற ஒரு விஷயம்னு நான் நினைப்பேன். இப்போ என் 2 பொண்ணுகளுக்குமே நாங்கள் எல்ஐசி போட்டுட்டு தான் இருக்கோம். 2 பேருக்குமே ஒரு 22 அந்த மாதிரி ஏஜ் வரும்போது அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 40 lakhs கிட்டே எடுத்துக்கலாம். ஸோ 40 lakhsன்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து அவங்களோட எஜுகேஷனுக்கோ, அதாவது நம்ம ஒரு டிகிரி முடிச்சிட்டாலும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க மேரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் எல்ஐசி போட்டிருக்கோம். 2 பேரோட ஃப்யூச்சரையும் பிளான் பண்ணி எல்ஐசி போட்டு அதை நாங்கள் கண்டினியூவாக கட்டிட்டு வரோம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் எந்த இடத்துலையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப், எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட்டு, எஸ்எஸ்வி அதாவது பொன்மகள் சேமிப்பு திட்டம், அதே மாதிரி பசங்களுக்குள்ளது. ஸோ இந்த மாதிரி அதர் சேவிங்ஸ். ஸோ இதையுமே நீங்கள் பிளான் பண்ணலாம். இதுலலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது, நல்லாவே இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த சேவிங்ஸை கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை எங்கள் வீட்டில் வந்துட்டு பயன்படுத்தக்கூடியது கோல்டு சேவிங்ஸ் நான் கண்டிப்பாக போட்டுட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்ஐசி வந்துட்டு மந்த்லி பே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக உண்டியல் சேவிங்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் போடுவேன். இதை வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்சாவோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணது கிடையாது. பட் வந்துட்டு மஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறது இது. முன்னாடிலாம் நான் ஒரு 30,000 கிட்ட கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னால் அது முடியல அப்படின்றப்ப 10,000க்கு மாறிட்டேன். ஸோ எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டதை மட்டும் கரெக்டாக கட்டிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சுச்சுவேஷனுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம். பட் அந்த எல்ஐசி மாறாது. ஏன்னா ஒரு டைம் போட்டோம்னா அதே அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணிகிட்டே வரும். கோல்டு சேவிங்ஸ் வந்துட்டு முன்னாடி நான் நல்லாவே போட்டுட்ருந்தேன். இப்போ என்னால் அதை ஏன்னா நம்ம வீடு வாங்கியிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிட்டேன். பட் வந்து கட்டிகிட்ருக்கேன், விடலை, நான் ஸ்கிப் பண்ணலை. நான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகலை. ஸோ வந்துட்டு முன்னாடி போட்ட அமௌண்ட்டை காட்டிலும் ரொம்ப குறைவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குதோ போதும் அப்படிங்கிற மனப்பண்புக்கு வந்துட்டு நான் ஸோ முன்னாடிலாம் ஒரு 5 சவரன் எடுக்கணும், 10 சவரன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நகை கிடச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகல கடன் இருக்கனால குறைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இது என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
லைஃப்பில் வந்துட்டு ஃப்யூச்சருக்கு நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்ம வந்துட்டு எதிர்காலத்தில் வந்துட்டு யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி நாங்கள் வீடும் கட்டியிருக்கோம், நல்லா சேஃபாக இருக்கிறோம். ஸோ அந்த வீட்டுக்கான கடன் தான் இப்போ எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடனே அடைச்சிருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸும் பண்ணி வச்சுருப்போம் ஃப்யூச்சரில் பிள்ளைகள் 2 பேத்துக்குமே. ஸோ அட் அ டைம் 2 விஷயமும் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸ் அது பாட்டு போயிட்டுருக்கு. ஸோ கடன் அடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது பாட்டு போயிட்டுருக்கு. ஸோ 2மே ஒரு ஒரு கட்ட ஏஜில் வந்துட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிடுறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹாப்பி இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீடு வாங்கிட்டோம், அந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ கடன் அடைச்சி முடிச்சோடனே அடுத்த ஒரு கடன் வாங்குறதுக்கான ஒரு விஷயமா வந்து நிற்கிறது பிள்ளைகளோட மேரேஜாக இருக்கும், இல்லைனா எஜுகேஷனாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கடனும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக எல்ஐசி போட்டு வச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ஏஜ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கணிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்த ஒரு 2 இயர்ஸ்லேயே போட்டுட்டோம். பாப்பா ஏஜ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் 22ன்னு சொல்லிட்டு. ஸோ 22ன்றப்போ எங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 22ன்றப்போ உங்கள் மேரேஜோ எஜுகேஷனுக்கோ கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுனால ஸோ அந்த இது பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ஏஜில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு நம்ம எல்ஐசிக்கான அமௌண்ட்டு கையில் வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்க முடியும். அப்போ நாங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே டைமில் நாங்கள் கடனையும் செட்டில் பண்ணியிருப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து கடனையும் சீக்கிரம் முடிச்சிட முடியும். பாப்பாவுக்கு ஒரு 22 வயசுக்குள்ளே வந்து முடிச்சிட முடியும். இப்போ 10 இயர்ஸ் ஆகுதுன்னா இன்னும் 12 இயர்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஓரளவு கடனை அடைச்சிட முடியும். ரொம்ப ஃபுல்லாக அடைக்க முடியுமோ இல்லையோ ஓரளவு கடன் அடைச்சு கொஞ்சம் இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஒரு குழந்தை அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அடுத்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. அவங்க வளர்ந்து ஒரு கட்டத்தில் நிற்கும் போது தான் ஐயோ வந்துட்டாங்களே, அந்த டைம் வந்துட்டு இவங்களுக்கு இது சேர்த்து வைக்கலையா, அது சேர்த்து வைக்கல, அது பண்ணவே கூடாது. பிள்ளைன்னு வந்துருச்சுனாலே அது ஃப்யூச்சருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு சேவ் பண்ணி வச்சிடணும். இப்போ எங்கள் அம்மா எங்களுக்கு ஓரளவு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எங்கள் அப்பா சீக்கிரமாக இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஃபேஸே எனக்கு அந்தளவு தெரியாது, ஞாபகமே இல்லை. ஸோ அந்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கும் போதே இறந்துட்டாங்க. என் தம்பி வந்து 6 மந்த்து பேபி. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதே இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துட்டாங்க. சேவிங்ஸ் கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவு கடன் இல்லாமல் எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான். என் தம்பிக்குன்னு ஓரளவு சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பண்ணுறது. ஸோ அதே இதை தான் நானும் இப்பயும் சொல்கிறேன். என்னோட பிள்ளைய வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது ஃப்யூச்சரில். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வளர்ந்து அவங்களோட படிப்பு எல்லாம் வரும்போது படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து கடன் அடைக்காமல் அவங்க ஒரு சேவிங்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு ஒரு கடனை மட்டும் வாங்கி அவங்கள கடன்காரர்களாக வச்சு அம்மா அப்பா வந்து பிள்ளைகளை வந்து கடன் அடைக்கிற மாதிரி நாங்கள் கடன் வாங்கினவங்களாகவும் என் பிள்ளை வந்து கடன் அடைக்கிற மாதிரியும் கொண்டு வரக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீ என்னோட சேவிங்ஸ்லேருந்து அனுபவிச்சுக்கோ. ஸோ நீ இதுலேருந்து மேலே வா. அப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலியை பெருசாக கொண்டு வர முடியும். ஒரு மிடில் கிளாஸ் வந்து ரிச் ஆக்குறதா இருக்கட்டும், ஒரு புவர் ஃபேமிலியை மிடில் கிளாஸ் ஆக்குறதோ இப்படி தான் பண்ண முடியும். நம்ம கடனை வாங்கி வச்சு அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கே லைஃப்பை ஓட்டினா அது நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதத்தில் பிளான் பண்ணணும் பிடிக்குமோ அந்த விதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளானிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் வந்து அதை நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டில் போட்டு பிளான் பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கோல்டு சேவிங்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்மியான அமௌண்ட் ஒரு 5000 2000 அந்த மாதிரி போடுங்க. எல்ஐசியாக இருக்கட்டும் ஒரு 5000ல் இல்லை ஒரு 2000ல் 1000ல் இந்த மாதிரி போடுங்க. ஸோ ஒரு 22 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். ஒரு 5 lakhs-ஆக இருக்கட்டும் 10 lakhs-ஆக இருக்கட்டும், சும்மா சாதாரணம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த டைம் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு இடத்துல நமக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்தவரை எல்ஐசி ஓகே. கோல்டுங்கிறது நம்ம 10 மாதம் கட்ட போகிறோம், 11 மாதம் கட்ட போகிறோம், 12 மாதம் நம்ம நகை வாங்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பயம் இல்லாத ஒரு விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த SSIO PPFோ நான் போட்டிருக்கேன். அது 2வது பொண்ணுக்கு இப்போ தான் போட்டேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் போட்டேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் வர காசு 8000 6000 அந்த மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து நான் கட்டுவேன் வருஷத்தில் ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டது. மற்றபடி எனக்கு இந்த பேங்க்கு
போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் எதுவுமே நாங்கள் வச்சுக்கிட்டது கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு வாங்குகிற சேலரியில் சம்பளத்தில் எங்களால் கட்டக்கூடிய ஒரு விஷயம் கோல்டு சேமித்து வச்சுக்கணும். ஸோ அந்த கோல்டு இருந்தனால தான் நாங்கள் வீடு வாங்கினோம். அந்த வீடு இருந்தனால தான் அந்த வீட்டுக்கு லோன் போட்டு இன்னொரு எங்களோட வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினோம். ஸோ பேஸாக இருந்தது எங்களுக்கு கோல்டு. அதனால் கோல்டு சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி வந்துட்டு 2 பொண்ணுகளோட ஃப்யூச்சருக்காக நாங்கள் போட்டிருக்கோம். ஒன்று 10,000 ஒன்று 20,000 மந்த்லி பே பண்ணுறது. ஸோ இது 2 தான் எங்களோட மஸ்ட் சேவிங்ஸாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது 2ஐயும் விட பெஸ்ட்டாக வந்துட்டு நிறைய இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த கிராசரி மட்டும் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன், அதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். கிராசரிக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட்டு தான். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அரிசி வகைகளில் நமக்கு தேவைப்படுது, வீட்டுக்கு தேவையானது பொன்னி அரிசி. ஸோ அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு பழைய சாதம் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி. ஸோ வந்துட்டு அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ரேஷன் ஷாப்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுறது ரேஷன் ஷாப்பில் வாங்குறது தான். பாசுமதி அரிசி நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த பேக்கெட்டில் வாங்குறத காட்டிலும் நம்ம அரிசி கடையில் போய்ட்டு லூஸில் வாங்குறது நல்லாவே கிடைக்கும். இதுவே நீங்கள் டிமார்ட்லாம் போனீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருக்கட்டும், சீரக சம்பா அரிசியாச்சும் அந்த பிரியாணி அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னா அதுவுமே லூஸில் வாங்குறது நல்லது. அந்த பேக்கெட் வாங்குறது என்னை பொறுத்தவரை வேண்டாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி இட்லி அரிசி. ஸோ இட்லி அரிசி நீங்கள் வாங்குறீங்க, ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ரேஷன் அரிசியோட மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். சீரியஸாக ரேஷன் அரிசி இட்லிக்கும் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அரிசி வகைகளில் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளில் வந்து நமக்கு தேவைப்படுற பருப்பு வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வெள்ளை உளுந்து. இதுதான் என்னை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பொரியலுக்கு, இல்லை வந்துட்டு வெறும் சாம்பார்னா பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறதா இருக்கட்டும். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த பருப்புகள் தான் எனக்கு மஸ்ட்டாக தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிறு வகையில் வந்து பாசிப்பயிறு, சுண்டல், தட்டாம்பயிறு, பட்டாணி, பொட்டுக்கடலை, மீல் மேக்கர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது ஊற வச்சு பண்ணுறக்கூடிய பயிர் வகைகள். ஸோ புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு என்ன மாதிரி வீட்டுக்கு தேவையானது வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த லிஸ்ட்டு. ஸோ இது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர். சால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தூள் உப்பும் கல்லுப்பும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு கல்லுப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இன்னுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. தூள் உப்பு நான் தான் வாங்கி கொடுப்பேன். நான் போனேன்னா எனக்கு தூள் உப்பு இல்லைன்னா சமைக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ தூள் உப்பு, கல்லுப்பு, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அதாவது சுகர் யூஸ் பண்ணாதீங்க, வெள்ளை சர்க்கரை. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு நாட்டு சர்க்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது வேறு வழியே இல்லாமல் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும்தான் ஒரு பாட்டில் இருக்குது. அது வந்துட்டு அப்படியே தான் இருந்தும் கட்டி கூட விழுந்துடும். பட் வந்து நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வெள்ளை சர்க்கரை ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டை வந்து நீங்கள் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது கரையவும் செய்யாது. அப்போ நம்ம ஆற்றிட்டு அது அடியில் அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடமைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பனங்கற்கண்டை வாங்கி பொடி பண்ணி நீங்கள் டப்பா நல்லா பாட்டிலில் போட்டு டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை நான் சொன்ன மாதிரி நாங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டோம். தேன் வந்து நாங்கள் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது நேச்சர் ஷெட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்துட்டு கொம்பு தேன் விற்பாங்க. நிறைய தேனை அவங்க வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து கொம்பு தேன் ஒரு 1 kg வாங்கிப்போம். அந்த 1 kg வந்து பார்த்திங்கன்னா 2000, அதாவது 1975 ரூபா அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு நான் வாங்கி வச்சுப்பேன். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, பிள்ளைகளுக்கு இருமல், சளி அந்த மாதிரி பிடிச்சிச்சுன்னா டெய்லி 1 ஸ்பூன் கொடுப்பேன் அந்த டைம் மட்டும். அதுக்கப்புறம் வச்சுருவேன். நான் வந்து எப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு நான் வந்து கலக்கி குடிப்பேன். ஸோ சுடுதண்ணியில் போடும்போது இது சுக்கு, அடுத்து கருஞ்சீரகம் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சு தண்ணியில் போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு அதை கலக்கி விட்டுட்டு அதை லைட்டாக கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு தேனை ஊற்றி கலக்கி குடிச்சிடுவேன். இது ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கிராமம் தானே, அம்மா வீட்டு சைடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி, அம்மா அங்கே கிடையாது, அக்கா இருக்காங்கள்ல. ஸோ அவங்ககிட்ட இப்போ வந்து புளி சொல்லி வச்சுருப்பேன். மரம் வச்சுருக்கேன். அவங்ககிட்ட உலுக்கி தட்டி கொடுக்கும்போது நிறைய புளியும் கிடைக்கும், பழைய புளியாக கிடைக்கும்.
இந்த கருப்பு புளியெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ரொம்பவே சத்தும் கூட. அதில் வந்து கொஞ்சம் புளி போட்டிங்கனாலும் செம்ம புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளியை வாங்கி நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் நல்லா கட்டி வச்சுருவேன். தேவைப்படுறத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நிறைய புளி வாங்கி வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கம்மியான ரேட்டுக்கும் கிடைக்கும், நல்ல புளியாகவும் இருக்கும். அவங்களே வாங்கி தட்டி அந்த கொட்டையெல்லாம் எடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமியாவில் வந்துட்டு நாங்கள் ராகி அந்த மாதிரி நிறைய சேமியாஸ் நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஒரே சேமியாவே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்குறது. இந்த ராகி சேமியாலாம் வந்து வாங்கி லைட்டாக தண்ணி தொளிச்சு அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் வேக வச்சு அப்புறம் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். நம்ம நார்மல் சேமியா வந்துட்டு அப்படியே வந்து பண்ணலாம். பட் இந்த மாதிரி சேமியாவை இந்த மாதிரி வேக வச்சு தான் பண்ணணும். அந்த மாதிரி சேமியா வாங்கி வச்சுப்பேன். சம்பா கோதுமை வாங்கி வச்சுப்பேன். இதில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை. அதே மாதிரி கோதுமை ரவை இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து அவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா நான் இட்லிக்கு போடும்போது அவல் போட்டு தான் நான் அரைப்பேன். அது நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவல் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி பாலில் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுப்போம். அடுத்து மசாலா பொருட்கள், கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, தனியா, பெருங்காயம் வந்து நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, பெருங்காய கட்டி வாங்கி அதை நல்லா இடிச்சுட்டு அதை லைட்டாக வறுத்தா அப்படியே புஷ்ஷுன்னு வரும். ஒரு மாதிரி இப்போ திரும்பி போட்டோம்னா பெருசாக வரும்ல, அந்த மாதிரி உப்புன மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுவேன். பொடி பண்ணி அதை தான் பெருங்காயத்தூளாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெருங்காய டப்பா நான் வாங்கவே மாட்டேன். மிளகு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரன்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் வாங்கி அந்த க்ரன்ச்சஸில் தான் யூஸ் பண்ணிப்பேன். மிளகு பொடி, மிளகும் தனியாக வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து வரமிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீரி வரமிளகாய் நான் வாங்கி வச்சுப்பேன் ஒரு பாக்கெட்டில். அதை வந்து டைட் பண்ணி வச்சுப்பேன். வரமிளகாய் வந்துட்டு ஒரு வாளியில் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா அது வந்து காஷ்மீரி வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக யூஸ் பண்ணுறது, இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இதை வாங்கி வச்சுப்பேன். சீரகம், சோம்பு, இது எல்லா ஐட்டத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நான் வச்சுப்பேன். ஏன்னா இதெல்லாம் வண்டு விழுந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஐட்டமும் நான் இதுக்குள்ளே வச்சுப்பேன். அடுத்து பிரியாணி மசாலா வந்து கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்தி, இந்த ஐட்டமும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து டிமார்ட்டில் போய் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன், பெரிய பெரிய பேக்கெட்டாக. ஸோ ஒரு பாக்கெட்டில் முடிய போகிற ஸ்டேஜ் இருக்கும்போது திரும்ப டிமார்ட் போய் அங்கே வாங்கி வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து எண்ணெய், எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நெய், வெண்ணெய் வந்துட்டு இந்த பசும்பால்லாம் ஊற்றுவாங்க பார்த்திங்களா, அங்கே போய் தான் வாங்குவேன். கடையில் இருக்க வெண்ணெய் வாங்க மாட்டேன். அவங்க டப்பாவில் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெய்யுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பசும்பால் ஊற்றுறவங்க வச்சு பால் பீச்சுவாங்களா, அவங்ககிட்டே போய் வாங்கும்போது நெய்யுமே சூப்பராக இருக்கும். கடலெண்ணெய் நாங்களே வந்து எண்ணெய் ஆட்டுற ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ அதனால் அங்கேயே கடலெண்ணெய், தேங்காய், நல்லெண்ணெய் மூணையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். காசு கொடுத்து தான் எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் ஒரு பார்ட்னராக இருந்தாலும் காசு கொடுத்து தான் எடுத்துகிட்டு வருவோம். நல்லெண்ணெய் வந்து குழம்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். கடலெண்ணெய் வந்துட்டு பொரியலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். தக்காளி சாதம், தேங்காய் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெகுலராக எனக்கு யூஸ் ஆகும். இது குழம்புக்கு, இது வந்துட்டு பொரியலுக்கு. அடுத்து மாவு வகையில் வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு. ஸோ கோதுமை மாவு ரொம்ப ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரேஷனரிஸில் கிடைக்கிற கோதுமையை வாங்கி அதில் வந்துட்டு நம்ம பாப்கார்ன் செய்வோம் பார்த்திங்களா, கார்னு, மக்காச்சோளம், அந்த இதை வந்து போட்டுருவோம். அது போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு வெள்ளை சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுண்டல் போட்டுருவோம். ஸோ இந்த ரெண்டையும் போட்டு அரைக்கும் போது நமக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போடணும். ஒரு 2 கிலோ வாங்குறோம்னா இதில் 100 அப்படி போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி போடுவோம். அரிசி மாவு கொஞ்சம் தான் வாங்கி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு இதெல்லாம் பொரியலுக்கு, அதாவது பொரியல் சொல்ல முடியாது, 65 அந்த மாதிரி செய்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்து வந்து பொடி வகைகள், மஞ்சள் தூள் வந்துட்டு நான் மஞ்சளை வாங்கி விரலி மஞ்சள் வாங்கி நல்லா தட்டிட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சு சல்லடை வச்சு சளைச்சு பெரிய பாட்டிலில் கொட்டி வச்சுப்பேன். எப்படி நம்ம வந்துட்டு தனி மிளகா அப்படி கொட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி மஞ்சள் பொடியை கொட்டி வச்சுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1 years ஒன்ஸ் தான் எனக்கு இது வந்து முடியும். ஸோ அந்தளவு கொட்டி வச்சுப்பேன். மிளகு தூளும் நான் வாங்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த க்ரன்ச் பண்ணுற பொடியை வச்சு க்ரன்ச் பண்ணி விட்டுப்பேன். சாம்பார் தூள் வாங்க மாட்டோம், நாங்கள் வீட்டில் அரைச்சிப்போம். அடுத்து மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா. ஸோ மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது ரெண்டுமே பொடி பண்ணி வச்சுப்பேன். நான் வறுத்துட்டு பொடி பண்ணிப்பேன். நல்லா தான் இருக்கும். எனக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன டப்பாவில் பொடி பண்ணி வச்சுப்பேன். கரம் மசாலா வாங்கிப்பேன், தேவைப்படும் போது மட்டும் வாங்கிப்பேன். அடுத்து வந்து நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், வால்நட், திராட்சை. முந்திரி வந்து எனக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படும். ஏன்னா நான் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது முந்திரியை போட்டு அரைச்சி ஊற்றுவேன். அப்படி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு கெட்டியாக கிடைக்கும்.
எவ்வளோ நீங்கள் தண்ணியாக வைங்களேன், தண்ணியாக வச்சாலும் நீங்கள் தேங்காயும் முந்திரியை அரைச்சி ஊற்றி லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கும்போது கெட்டியாயிரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ அதனால் முந்திரி பருப்பு எனக்கு தொட்டோம். அப்படி முந்திரி இல்லாத டயத்தில் பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கும்போது கெட்டியாக கிடைக்கும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். அடுத்து பாதாம் வால்நட், இது வந்து உங்களுக்கு வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுவும் கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது, பேரிச்சம்பழம். அடுத்து இது ஃபுல்லாக நட்ஸில். அப்பளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய், வடகம், அப்பளம். ஸோ அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளத்துக்குன்னு சொல்லிட்டு புதுமூண்டை சைடு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் நாங்கள் போய் வாங்குவோம். வடகம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிஞ்சுற அதாவது சோறு இருக்குன்னா அதில் வடகம் போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி சீனியாரை வத்தல் இருந்துச்சுன்னா வாங்கி ரேட் கம்மியாகும் போது வாங்கி ஒரு 2-3 கிலோ வாங்கி கட் பண்ணி அதை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அதை அப்படியே காய வச்சோன்னா நமக்கு வந்துட்டு சீனியாரை வத்தல் கிடச்சிரும். அதே மாதிரி தான் மிளகா வத்தல் வந்துட்டு தயிரில் போட்டு நல்லா ஒரு 3-4 நாளைக்கு வந்துட்டு பரட்டி விட்டோம்னா அதை எடுத்து காய போட்டோம்னா அது கிடச்சிரும். ஊறுகாய் வந்து நான் வீட்டிலேயே செய்வேன். எலுமிச்சை ஊறுகாய் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் லெமன் பிக்கு செய்வேன். ஸோ அதர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, டீத்தூள், காப்பித்தூள். டீத்தூளும் எங்களுக்கு தேவைப்படாது, காப்பித்தூளும் தேவைப்படாது, பூஸ்ட்டும் நாங்கள் குடிக்க மாட்டோம், பாலே எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டோம். ஸோ ரொம்ப ரேரு. காப்பித்தூள்லாம் வாங்கி வச்சா கட்டி தான் விழுகும், அதனால் பேக்கெட் மட்டும் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்பேன், யாராச்சும் வந்தால் போனால் யூஸ் பண்ணுறதுக்கு. டீத்தூள் வந்துட்டு அதுவுமே ரொம்ப ரேரு தான். ஆனால் எனக்கு இப்போ ரீசண்டாக இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் இந்த லிஸ்ட்டு போட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் வாங்கி வச்சு தான் நான் சொன்னேன்ல மசாலா டீ அந்த மாதிரி பண்ணுவேன்ல, பால் இல்லாமல் பண்ணுறது, அதுக்கு எனக்கு தேவைப்படுது. பூஸ்ட்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அந்தளவு பிடிக்காது. வாஷிங் பவுடர், ரின் லிக்விடு, ரின் பவுடரு, நீமு, டெட்டாலு, சோப்பு, ஹார்பிக், விம்ஜெல், ஓடனில், இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுற விஷயம். இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து டாய்லெட்டு, ஷாம்பு, ஹேர் ஆயில், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஃபேஸ் வாஷு, கிச்சன் க்ளவுஸு, சானிடரி பேடு, இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறது. இதில் சானிடரி பேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு அந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, மென்சுரல் கப், அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் என்ன 7 இயர்ஸ் வரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கப்பை நான் தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாங்கி இப்போ 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸாக அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 2 வாங்கிப்பேன். அப்படிங்கிறப்ப நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப அந்த கப்பு, மென்சுரல் கப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், படுக்கும்போது கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து. அடுத்து பூஜைக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பத்தி, சாம்பிராணி பவுடர், கற்பூரம், பீதாம்பரி பவுடரை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு விளக்குவோம். நூல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நூல் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த குங்குமம், தீப்பெட்டி, தீபம், எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தமாக வந்துட்டு 5 லிட்டர் ஆயில் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவோம். விபூதி, சந்தனம். ஸோ இந்த அளவு மட்டும்தான் தேவைப்படுற கிராசரி. ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நான் சொல்லிட்டேன். இதில் எதுவும் சொல்லலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இது கேட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.